1857 வருஷம் மொத்த கப்பலும் வட துருவத்துல உறைஞ்சு போய் நிக்குது. கேப்டன் ஆண்டர்சன் அண்ட் அவரோட டீம் சுத்தி இருக்கிற பனியை உடைச்சு கப்பலை வெளியே எடுக்க எவ்வளவோ போராடுறாங்க. இது ஒரு ரொட்டீன் தலைவலின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. அவங்க கண்ணு முன்னாடி மனுஷ நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல டாக்டர் ஒரு அசாதாரணமான நெருப்பு எரியறத பாக்குறாரு. ஐயோ, இங்க யாருடா இருக்கான்னு பயத்துல உறைஞ்சு போய் ஆண்டர்சன் ஒரு சின்ன டீமை கூட்டிட்டு விசாரிச்சு பார்க்க பணியில இறங்குறாரு. அங்க பார்த்தா ஐஸ்ல ரத்தம் சிதறி கிடக்குது. பக்கத்துல ஒரு ஆளு, பேரு விக்டர். அவன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடிட்டு இருக்கப்ப பனி பிரதேசத்துல இருந்து ஒரு பயங்கரமான உருவம் திடீர்னு வெளியில வருது. அது கத்துன சத்தம் இருக்கே, அந்த குழுவையே பதற வைக்குதுடா. விக்டரை வேக வேகமா கப்பலுக்குள்ள தூக்கிட்டு ஓடி துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. ஆனா அந்த அரக்கன் மாதிரி இருக்கிற உருவம் கப்பலை நோக்கி நடக்க நடக்க துப்பாக்கி குண்டுகள் ஒன்னுக்கும் உதவ மாட்டேங்குது. கடைசியில ஆண்டர்சன் தன்னோட மூளையை யூஸ் பண்ணி சண்டையை நிறுத்துறாரு. ஆனா அது சாதாரணமான இடைவெளிதான். விக்டர் கண்ணை திறந்து அது திரும்பி வரும். அது அழிக்கவே முடியாது. அது உருவானதுக்கு நான் தான் காரணம்னு நடுங்கி சொல்றான். விக்டர் கொஞ்சம் சரியானதும் அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட அப்பா லியோபோல்டு ஒரு பெரிய டாக்டர். ஆனா ஆணவம் பிடிச்சவர். விக்டரை பயத்திலையும் அடி உதையிலையும் வளர்த்திருக்காரு. அப்பாவோட கைராசியாலேயோ என்னவோ விக்டரோட அம்மா பிரசவத்துல இறந்து போறாங்க. தன்னோட அம்மா சாக அப்பாதான் காரணம்னு விக்டர் உறுதியா நம்ப ஆரம்பிக்கிறான். அதனாலதான் இனிமே யாருமே அவங்க அன்புக்குரியவங்களை இழக்கக்கூடாதுன்னு சாகாத உயிரை உருவாக்கணும்னு ஒரு வெறி அவனுக்குள்ள உருவாகுது. அவன் வளர்ந்து ஐரோப்பா முழுக்க சுத்தி படிக்கிறான். லண்டன், எடின்பர்க்னு எல்லா இடத்துலையும் இவனோட வித்தியாசமான சயின்ஸ் ஐடியாக்கள் பல பேருக்கு தலைவலியா இருக்கு. ஆனா ஹென்ரிக்னு ஒரு கிரேசியான ஆர்மி சர்ஜன் இவனோட தைரியத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவனுக்கு ஒரு ரகசிய லேப்ப ஒரு பாழடைந்த கோட்டைக்குள்ள ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறான். அங்கதான்டா உயிரை பற்றிய ஆராய்ச்சியை விக்டர் உச்சத்துக்கு கொண்டு போறான். ஆனா அவனோட வாழ்க்கையில அவனோட தம்பி வில்லியமும் அவனோட ஃப்ரெண்ட் எலிசபெத்தும் திரும்ப வராங்க. எலிசபெத் ஒரு மாதிரி பச்சாதாபம் உள்ள பொண்ணு. அவளுக்கும் விக்டருக்கும் இடையில ஒரு விசித்திரமான பிணைப்பு உருவாகுது. இந்த டைம்ல விக்டர் கவனத்தை சிதறடிக்கிறான்னு ஹென்ரிக் டென்ஷன் ஆகிறாரு. கடைசியில ஹென்ரிக்கோட அழுத்தத்தாலையும் தனிப்பட்ட மனவேதனையாலையும் விக்டர் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறான். புதுசா ஒரு மனுஷ உருவத்தை உருவாக்குறான். முதல்ல அது சயின்ஸுக்கு கிடைச்ச வெற்றின்னு சந்தோஷப்பட்டாலும் அது பேசத் தெரியாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறத பார்க்கிறான். ஆனா அதுக்கு அதிசயமான சக்தி இருக்கு. விக்டருக்கு பொறுப்பு தாங்கல, பயமும் வருது. அந்த உருவம் வேகமா வளருது, புத்திசாலியாகுது. ஆனா கூடவே தனிமையிலையும் தள்ளப்படுது. நாட்கள் போக போக விக்டர் அவன் குடும்பம், அந்த உருவம், இந்த மூணுக்கும் இடையில பயங்கரமான பிளவு வருது. எலிசபெத் விக்டர் மறைச்சு வச்ச ரகசியத்தை கண்டுபிடிக்கிறா. அவளுக்கு பயமா இருக்கு, ஆனா பாவமாவும் இருக்கு. வில்லியமும் இந்த உண்மையில மாட்டிக்கிறான். விக்டரோட அறிவியல் பெருமை கூடவே குற்றம் எல்லாமே சேர்ந்து அவனை குழப்புது. ஒரு கணம் நடந்த வன்முறை எல்லாத்தையும் தலைகீழா மாத்துது. தான் உருவானவனால ஏமாற்றப்பட்ட அந்த உருவம் விக்டரையே தன்னோட கொடிய எதிரியா மாத்திக்குது. அந்த உருவம் தன்னை யாரும் ஏத்துக்காத இந்த உலகத்துல தனியா சுத்துது. கண்டுபிடிப்புகள், அப்பாவித்தனம், நிராகரிப்பு, வன்முறை, திடீர்னு கிடைக்கிற பாசம்னு பலதையும் கத்துக்கிட்டு மனிதர்கள் கிட்ட பாசம் தேடுது. அதுக்கு தேவை சின்ன ஒரு துணைதான். ஆனா அதுக்காக அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டி வரும். இங்க கப்பல்ல விக்டர் குற்ற உணர்ச்சியால சிதைஞ்சு போறான். அம்மாவோட நினைவுகள், அப்பாவோட பாடம், கனவுல வந்து போற இருண்ட தேவதைகள்னு எல்லாத்துக்கும் காரணம் தான்னு நினைச்சு இதை சரி செஞ்சாகணும்னு இல்லனா அழிச்சாகணும்னு ஒரு வெறி அவனுக்குள்ள ஓடுது. நகரங்கள், நாடுகள்னு தேடி அலையறான். அவங்க சண்டை கடைசியில உலகத்தோட கடைக்கோடி மூளைக்கு வந்திருக்கு. குளிரு, பசி, துக்கம், கோபம் 2 பேரையும் உச்சகட்டத்துக்கு தள்ளுது. விக்டர் கதை சொல்ல சொல்ல ஆண்டர்சனுக்கும் டீமுக்கும் புரியுது. விக்டர் எதற்கெல்லாம் பயந்தானோ அதோட மொத்த உருவமும் தான் அந்த அரக்கன். ஆனா அந்த அரக்கன் கிட்ட அளவுக்கு அதிகமான மனவடு இருக்கு. ஒரு மனுஷனை போல அங்கீகாரம் வேணும்னு ஏங்குறான். கப்பல்ல டென்ஷன் ஏறுது. விக்டரையும் பார்த்து பயப்படுறாங்க, அரக்கனையும் பார்த்து பயப்படுறாங்க. கடைசியில அந்த உருவம் கப்பலுக்கு திரும்பி வருது. இது சண்டை போடுற நேரம் இல்ல, உண்மையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம். உருவானவனால பிணைக்கப்பட்ட, வலியால பிரிக்கப்பட்ட அந்த 2 உயிர்களும் குற்றம், காதல், வெறுப்பு, பொறுப்பு
எல்லாவற்றிலிருந்தும் ஓடி வந்ததை ஃபேஸ் பண்றாங்க. எது ஒருத்தரை மனுஷன் ஆக்குதுன்னு அந்த நேரத்துல தான் அவங்களுக்கே புரிய வருது. ஆனா அவங்க கதை எங்க முடியுதுன்னு நீங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.